अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन नहमदुहु व नुसल्ली व नुसल्लिम अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद अल्लाहुम्मा सल्लि व सल्लिम व बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद अम्मा बाद इबादल्लाह उसीकुम व इय्याय अव्वलन बितक़वल्लाह व उहज़्ज़िरुकुम यौमन अबूसन क़मतरीरा أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تبارك وتعالى أيضا ولله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரையும் சொரிந்தல்வானாக. புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரக்காலத்தோடு இத்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏவல்கள் நவாஹிகள், அல்லாஹ்வுடைய விளக்கல்கள் நவாஹிகள் அத்துணை தன்னுடைய வாழ்க்கையில் அவனது கட்டளைகளை எடுத்து விளக்கல்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் இன்று புனிதமான இவ்வுலகத்துக்கு வசந்தம் கிடைத்த, வசந்தம் மலர்ந்த, இவ்வுலகத்துக்கு மனித ஒளியாய் வந்து பிறந்து மரணித்த எம் உயிரும் மேன்மையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய பிறப்புகள், அவருடைய மரணங்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்று ஒவ்வொரு வாரமும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த உலகத்திலே ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தனக்கு கிடைத்த குழந்தை செல்வங்கள், குழந்தை பாக்கியங்கள் அமானிதம். இந்த குழந்தை பாக்கியங்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், பராமரிக்குகின்ற ரிஆயத் பொறுப்பு பெற்றோர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதையும் இந்த உலகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற பாக்கியங்கள், அருள்கள், பரக்கத்துகள் நிறைய இருக்கிறது. எண்ணி முடிக்க முடியாதவைகள். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அல்லாஹ் அடியார்களை பார்த்து வினவுகின்ற ஒரு வார்த்தை, ஏ அடியார்களே, உங்களது உடம்பில் இருந்து நீங்கள் பாருங்கள், உங்களது ஆத்மாவில் இருந்து நீங்கள் பாருங்கள். அஃபலா துப்சிரூன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருள் பாக்கியங்கள், எவ்வளவு பெரிய நேமத்துகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆனிலே வினவுகிறார்.
அன்பானவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒன்று இருக்கிறது. பணம் கொடுத்தாலும் சில மக்கள் தரமாட்டார்கள், விலைக்கு கேட்டாலும் தரமாட்டார்கள். அதற்கு விலைக்கு மதிப்பு கிடையாது, அந்த நேமத்துக்கு அளவு மதிப்பு கிடையாது. அவ்வளவு பெரிய பாக்கியங்களையும் நேமத்துகளையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேமத்துடைய வரிசையில், பாக்கியங்களின் வரிசைகளிலே ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே 2 விதமான பாக்கியங்களை, நேமத்துகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். நேமத்தானி மக்பூன் கதீரும் ஃபீஹா சொன்னார்கள். 2 விதமான பாக்கியங்கள், 2 விதமான நேமத்துகள் இருக்கிறது. கதீரும் மினன்னாஸ், அந்த விடயங்களில் மனிதர்கள் பொறுப்போக்காக இருக்கிறார்கள், பராமுகமாக இருக்கிறார்கள், அதை மக்கள் பெரிதுபடுத்துவது இல்லை என்று சொல்லி நபி அவர்கள் 2ஐ சொன்னார்கள். ஒன்று அஸ்ஸிஹது என்று சொன்னார்கள், ஆரோக்கியம். மேலானவர்களே, ஆரோக்கியமானவர்களாக அழகான நடப்பதற்கு சக்தியோடு ஜும்மாவுடைய தினத்திலே வந்திருக்கிறோம். விவசாயம் செய்வதற்கு சக்தியோடு, ஆரோக்கியத்தோடு, ஆபியத்தோடு நாம் இன்று விவசாயத்திலே, வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். வைத்தியசாலைக்கு சென்று பாருங்கள், உண்பதற்கு, குடிப்பதற்கு, எழுந்திருப்பதற்கு, மனஜலங்கள் கழிப்பதற்கு, நடப்பதற்கு, மேலானவர்களே, அத்துணை பாக்கியங்களும் அத்துணை நேமத்துகளும் நாம் சிந்தித்து பார்த்ததுண்டா? இந்த நேமத்துகள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆரோக்கியம். மேலானவர்களே, இந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். படுத்து எழுப்புகின்ற போது நான் ஒரு சூகையாக, நான் ஒரு மொண்டியாக, நான் ஒரு செவிடாக, நான் ஒரு கூடாக, மேலானவர்களே, நான் எழுப்பவில்லையே. ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் என்னை தந்திருக்கிறான் என்றால் நாம் ஒவ்வொருவரும் படைத்தவனுக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும், ஏழைகள் முதல் செல்வந்தர்கள் வரையும், படிக்காதவர்கள் முதல் படித்தவர்கள் வரையும், அன்பானவர்களே, படைத்த நாயனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2வது வல்பராகு, ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் கடைகள் அரட்டடிக்கல்ல, போக்கடிகள்ல அரட்டடிக்கல்ல, பாவங்களை பேசி நரகத்தை சம்பாதிக்கல. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய லானத்தை சம்பாதிக்க அல்ல. ஓய்வு நேரங்கள் திக்ர்கள்ல, திலாவத்துகள்ல, தர்மங்கள்ல, கவுலும் மௌலும் கைரும் மின் ஸதகா, நல்ல வார்த்தைகளில், மஸ்ஜிதுகளில், துஆக்களில் ஈடுபடுவதற்காக தரப்பட்ட நேரங்கள், தரப்பட்ட நேரங்கள். நடுநிசி 12 மணி வரையும் 1 மணி வரையும் காலங்களையும் நேரங்களையும் வேஸ்டாக அல்ல, எங்களது பணங்களை வீணாக ஆக்க அல்ல. மேலானவர்களே, ஓய்வு நேரம் அல்லாஹ்வை சம்பாதிக்க, ஓய்வு நேரம் சொர்க்கத்தை சம்பாதிக்க, ஓய்வு நேரம் கபரை செழிப்பாக்க, ஓய்வு நேரம் படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக. அன்பானவர்களே, பாக்கியங்கள், பாக்கியங்கள். இந்த பாக்கியங்களை வச்சு, ஓய்வு நேரங்களை வச்சு, ஆரோக்கியத்தை வச்சு, உங்களோட அதிகாரத்தால, உங்களுடைய செல்வத்தால, உங்களுடைய செல்வாக்கால, உங்களுடைய பலத்தால, உங்களுடைய கௌரவத்தால, அன்பானவர்களே, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யல, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யல, அடுத்தவனை அடக்கி ஆள் அல்ல. மேலானவர்களே, அல்லாஹ்வை அடைய, சொர்க்கத்தை அடைய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய, நபியுடைய ஷஃபாஅத்தை அடைய அல்லாஹ் இந்த 2ஐயும் தந்திருக்கிறான், 2ஐயும் தந்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, தந்திருக்கின்ற நியமத்துகளிலும் பாக்கியங்களிலும் எல்லோருக்கும் நம்முடைய இந்த பிரதேசத்தை வைத்து நான் பேச ஆரம்பித்தால் எல்லோரும் அதிகமாக விவசாயிகளாக, வியாபாரிகளாக அல்லது கடல் தொழில் புரிகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, கடல் எங்களுக்கு வீடு இருக்கிறது, பங்களா மாதிரி வீடு இருக்குது, வாகனம் சுப்ஹானல்லாஹ், பெருமதியான புதிய புதிய வாகனங்கள், காலி பூமி, ஏக்கர் கணக்கில் தென்னங்காணிகள், ஏக்கர் கணக்கில் விவசாய காணிகள், எல்லா பசார்களிலும் விருப்பமான இடங்கள், விருப்பமான கடை வீடுகள், கடைகள். மேலானவர்களே, இதெல்லாம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இது ஹராம் இல்லை, இது அல்லாஹ் தந்த பாக்கியம். இன்றைக்கு கிடைக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும், நாளைக்கு இல்லாமல் போயிடும்.
அத்துணையும் இருக்குது ஒருவருக்கு. திருமணம் முடிச்சு கணவன் மனைவியாக வாழ்றார். நான் மேல சொன்ன எல்லாம் இருக்குது. சுபஹானல்லாஹ். இந்த இருக்கிறீங்களே உங்களோட பிள்ளையோட தொப்பியை போட்டு ஷேர்ட்டை போட்டு சந்தோஷமாக உங்களோட மடியில வச்சு கொண்டு இருக்கிறீங்களே, இந்த குழந்தை உங்களோட பங்களாவுக்கு உள்ளால குழந்தை இல்லைண்டா, உங்களோட வாகனத்துல ஓட குழந்தை இல்லைண்டால், உங்களுடைய பெண் குழந்தைக்கு பணம் இருக்குது, காதுக்கு அணிகலன் போடு, கழுத்துக்கு மாலை போடு, கைக்கு காப்பு போடு, அழகான டிரெஸ்ஸுகள் போடு, பணம் இருக்குது, குழந்தை இல்லை என்றால் அன்பானவர்களே, கால் இருந்து என்ன பயன்? வீடு பங்களா இருந்து என்ன பயன்? பணம் பட்டம் இருந்து என்ன பயன்? எனவே அன்பானவர்களே, குழந்தை என்பது பாக்கியம். இந்த குழந்தையை பாக்கியமாக கருதுங்கள். குழந்தையை பாக்கியமாக கருதுவது, பாக்கியமாக வளர்ப்பது பெற்ற தாயின் தந்தையின் பொறுப்பு. பெற்று போடுவது அல்ல, பெற்றெடுத்த தாயின் தந்தையின் பொறுப்பு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய எளியார்களே, இப்ப திருமணம் முடிச்சிட்டோம், புள்ளப்பாட்டியை கிடைச்சிருச்சு, பராமரிக்கிற முறைகளை மார்க்க எங்க இருந்து சொல்லுது? அல்லாஹ் சொல்றான், இந்த குழந்தைகளை நாங்க சதக்காவாக தந்துட்டு சொல்லல, நாங்க ஹதியாவாக தந்துட்டு சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனுடைய வசனம் யஹபு என்று யூஸ் பண்ணுகிறான். யஹபு என்றா நான் விரும்பி கொடுத்தேன்ப்பா, நான் விரும்பி கொடுத்தேன். எத்தனையோ டாக்டர்ஸ்மார்களை சந்திச்சு, எத்தனையோ ஸ்பெஷல் டாக்டர்ஸ்மார்களை சந்திச்சு, லட்சத்தை செலவழிச்சு, கோடியை செலவழிச்சு, இலங்கையில உள்ள வைத்தியர்கள் பிரசித்தி பெற்ற, நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்களால் குழந்தைக்கான வைத்தியம் செய்து சரி வரல, மாத கணக்கில் மருந்து குறிப்பதற்காக வீட்டு வாடகை செலுத்தி, அவருடைய செலவினங்களை செலுத்தி இந்தியாவுக்கு செல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இது டாக்டரால கிடைக்கிற பாக்கியம் அல்ல, கணவன் மனைவியால கிடைக்கிற பாக்கியம் அல்ல. என்னையும் உங்களை இந்த உலகத்தையும் படைத்த அல்லாஹ் எமக்கு தருகின்ற பாக்கியம். அன்பானவர்களே, அல்லாஹ் தந்த பாக்கியம். அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை, விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகளை, விரும்பியவர்களுக்கு நபிகளாருக்கு கொடுத்தது போன்று ஆணையும் பெண்ணையும் சிலர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமையும் நாங்கள் கொடுக்கிறோம். ஆண் குழந்தை உள்ளவர்கள் பெண் குழந்தையை விரும்புகிறீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் தரவில்லை. பெண் குழந்தை உள்ளவர்கள் இந்த வருடம் பெண் குழந்தை, இன்னும் 2-3 வருடம் பெண் குழந்தை, இன்னும் 2-3 வருடம். இன்றைக்காவது துவா செய்யுங்க, என்ற வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஆண் குழந்தையாக கிடைக்கட்டும். மாப்பிள்ளையும் சொல்றாரு, பொண்டாட்டியும் சொல்றேன். அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். உங்களுக்கு 10 பொம்புல 10 ஆம்புல, இது அல்லாஹ்வுடைய முடிவு. மேலானவர்களே, சிலர்கள் குழந்தைகள் இல்லாம இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கும் நாங்கள் கவலை இருக்கத்தான் செய்யும். இது அல்லாஹ்வுடைய முடிவு, இது அல்லாஹ்வுடைய முடிவு. இவர்களுக்கும் மார்க்கம் அழகாக சொல்லுது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் முடித்து 10 வருடம் 15 வருஷம் 20 வருஷம் நபிமார்களை படியுங்கள். உங்களுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடத்தை படியுங்கள், பாடத்தை படியுங்கள். வைபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தி ஃபஅத்தம்மஹுன்ன. எல்லாம் சோதனை, கிடைத்த மனைவியால், கிடைத்த குழந்தையால், அவர்களுடைய அந்த ஊரிலே எல்லாம் சோதனை. சோதனைகளிலே வெற்றியாளர்களாக மாறினார்கள். மேலானவர்களே, 83 வருஷம், 83 வயசு. மேலானவர்களே, உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய 5 நபிமார்கள், ஹத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலுல் அஸ்ம், உங்களது தந்தை இப்ராஹிமை பின்பற்றுங்கள், இந்த கஅபாவை கட்டிய இப்ராஹிமை பின்பற்றுங்கள், இந்த உஹையாவை குர்பானியை அமுல்படுத்திய இப்ராஹிமை தந்தையாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு, மேலானவர்களே, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் பிரத்யேகமான துஆக்கள், 3 துஆக்கள் கேளுங்க கிடைக்கும் கொடுத்திருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க அல்லவா, 83 வருஷம் குழந்தை 83 கிடைக்குது. மேலானவர்களே, 83 வயசுல கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். எப்படி கிடைக்குது தெரியுமா?
உம்மாவும் பாப்பாவும் இந்த ஆயத்தை தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். எப்படி கேட்கணும் தெரியுமா? எப்படி கேட்கணும்? எந்த வாப்பா எந்த உம்மா கேட்டீங்களா? உம்மாக்கும் பாப்பாவுக்கும் பள்ளியோட தொடர்பு இருக்கணும். உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் அல்லாஹ்வின் பயம் இருக்கணும். உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இறையச்சம் இருக்கணும். நபியுடைய வாழ்க்கை இருக்கணும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். நல்ல குழந்தையை தாவே அல்லாஹ். என்னால முடியாதல்லவா? என்னுடைய மனைவியால முடியாதல்லவா? வைத்தியர்களால் முடியாதல்லவா? ரப்பி ஹப்லி, உன்னிடம் இருந்து தா என்று கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? இவத்தாகத்தா, நல்ல குழந்தையாகத்தா. எத்தனை வாப்பா உமாவும் யாருலாம் கல்யாணம் முடிச்சு நாங்கள் எங்களுடைய தேவைகளுடைய ஆரம்ப நாள் எங்களுக்கு சாலிகான குழந்தைய, எனக்கும் மனைவிக்கும் சாலிகான குழந்தைய எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? புள்ள ஒழுங்காக வளரலையே, புள்ள பள்ளிக்கு போவதில்லையே, புள்ள கஞ்சாவோட அபினோட ஐசோட புள்ள மோசமான வார்த்தை பேசுது. பேசக்கூடிய தாயும் தந்தையும் உங்களோட குழந்தைக்காக எப்படி துவா கேட்டிருக்கிறீங்க? உங்களோட குழந்தைக்காக எந்த அளவுக்கு துவா செஞ்சிருக்கிறீங்க? மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் ஃபபஷர்னஹு பிகுலாமின் ஹலீம். இரக்கம் உள்ள குழந்தையை கொடுத்தோம். யார் அது? அந்த குழந்தை யார்? அதுதான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த துவா, மேலானவர்களே, இந்த துவா கேட்ட கேள்வி சாலிஹான பிச்சனத்தை தாண்டி கேட்ட கேள்வி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அல்லாஹ் கொடுத்ததுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் நீங்களும் நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம். இறுதியாக வந்த நபியுல்லாஹ் ஹாத்தமுல் அம்பியா வ ஹாத்தமுல் முர்சலீன். மேலானவர்களே, முதலாவது சொர்க்கம் செல்கின்றவர்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலானவர்களே, அல்லாஹ் இந்த நபியை சிறப்பித்தான். எதிலிருந்து? இப்ராஹிமுடைய துவா இஸ்மாயிலுடைய சந்தைக்கு எடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கேட்ட துவா. மேலானவர்களே, ஒவ்வொரு ஹஜ் பிராணிக்கும் ஹஜ்ஜாஜிகளை அறுக்கிறார்கள், ஒட்டகைகளை அறுக்குகிறார்கள், ஆடுகளை அறுக்குகிறார்கள், தமம் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் இலங்கையை பொறுத்த வகையிலே ஏனைய நாடுகளிலே எத்தனை ஆடுகள் குர்பான், எத்தனை மாடுகள் குர்பான், அரபிய நாடுகளிலே எத்தனை ஒட்டகைகள் குர்பான், அத்துணையும் உருவாக்கியவர் ஹஜ்ரத் இப்ராஹிம். அவருடைய துவா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய உங்களுடைய துவா என்னுடைய குழந்தைக்கு எந்த அளவு இருக்குது? ஓடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாப்பா அம்மாவுக்கு ஒழுக்கம் கொடுக்கிறது இல்ல, ஊர்ல கட்டுப்பாடு அல்ல, கட்டுக்கு அடங்கிறது இல்ல, அதிபருக்கு பாடசாலை பிரின்சிபலுக்கு பாடசாலை ஆசிரியர்களுக்கு அவர் கட்டுக்கு அடங்க மாட்டார் என்று சொல்ற தாயும் தந்தையும் எத்தனை முறை தஹஜ்ஜுதில் தொழுது அழுதிருக்கிறீர்கள்? தாயும் தந்தையும் எத்தனை சுன்னத்தான நோம்புகளை பிடித்து துஆ கேட்டிருக்கிறீர்கள்? தாயும் தந்தையும் எவ்வளவு பணங்களை தர்மம் கொடுத்து உங்களது குழந்தைக்காக துஆ செய்திருக்கிறீர்கள்? அவர்களே, தாயும் தந்தையும் குழந்தைக்கு செய்ய வேண்டிய பெரிய ஒரு நியமத்தாக, ஒரு பெரிய பொறுப்பாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். மேலானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ரப்பி ஹப்லி, அந்த சாலிஹான குழந்தை, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்க, தண்ணீர் கொடுக்க ஓடினாங்க. மேலானவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலுக்கு இருந்து வந்ததுதான் ஜம்சம் தண்ணீர். அருமை இப்ராஹிமுடைய துவா எங்கெல்லாம் பிரதிபலிக்கிறது? அருமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா எங்கெல்லாம் பிரதிபலிக்கிறது? பெற்றோர்களே, இது தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஒரு அர்ப்பணமாக சொல்லுகிறேன். இது ஒரு கட்டாயமான கடமைப்பாடாக சொல்லுகிறேன். உங்களது குழந்தையை செழிப்பாக வளர்க்க, உங்களது குழந்தையை இறையச்சம் உள்ள குழந்தையாக, ஒழுக்கமுள்ள குழந்தையாக, சமுதாயத்தின் கண்ணியமான ஒரு சிறந்த குழந்தையாக வளர்ப்பதற்கு தாயும் தந்தையும் சிறப்பாக வாழ வேண்டும். நாம் கண்ணியமாக வாழ வேண்டும். அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, இன்னும் இருக்கிறது. இன்னும் விரிவாக எனக்கு சொல்வதற்கு நேரம் இடம் பிடிக்காது. அதனால் நான் குறித்து சில விஷயங்களை சொல்லிவிட்டு செல்கிறேன். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய திருமணம் புள்ள கிடைச்சதுக்கு பின்னால, பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு முன்னால வாங்க, உம்மாவும் வாப்பாவும் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போதே உங்களது குழந்தையின் வளர்ப்பு உண்டாகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், திருமணம் முடியப்பா,
உங்களோட மனதுக்கு விருப்பமாக இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் திருமணம் முடிக்கிறாங்க, உண்மையிலே கவலை. மேலானவர்களே, பொண்டாட்டி வேலைக்காரி அல்ல, பொண்டாட்டி அடிமை அல்ல, பொண்டாட்டி லேச தவறு செய்யறதுக்கு கவலை. உங்களுக்கு வந்திருக்கின்ற மனைவியை கேவலப்படுத்தாதீர்கள், மனைவியை கொச்சப்படுத்தாதீர்கள், மனைவிக்கு அடைக்காதீர்கள், மனைவியை வீட்டை விட்டு விரட்டாதீர்கள். அவற்றை மோசமான ஒரு தவறு இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு பண்பு இருக்கும், நல்ல ஒரு பண்பு இருக்கும். மேலானவர்களே, அதை தெளிவாக சொல்ல எனக்கு நேரம் இடம் பிடிக்காது. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் ஒரு மனைவியோட எப்படி வாழ வேண்டும் என்ற நபியுடைய வரலாறுகள் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். மேலானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, திருமணம் முடிச்சு கொடுங்க விருப்பமான முறை. திருமணம் முடிச்சாச்சு, ஆசையை முடிச்சாச்சு, தேவையை முடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சா? மேலானவர்களே, அன்பானவர்களே, மார்க்கம் சொல்லுகிறது துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇ லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா. இந்த நான்கை பார்த்து உங்களது பிள்ளைக்கு முடிச்சு கொடுங்க. உங்களோட பொம்பளையா இருக்கட்டும், நீங்க பெரிய செல்வந்தர்களா வாழ்ந்த பிரச்சனை இல்லை. செல்வம் உள்ள கணவனை தேடுவது பிழை அல்ல, அழகுள்ள பெண்ணை தேடுவது பிழை அல்ல. நல்ல குலம் கோத்திரம் கௌரவமான குடும்பத்தை ஆணைய பெண்ணைய தேடுவது பிழை அல்ல, அழகை தேடுவது பிழை அல்ல. அன்பானவர்களே, அழகு தீனோடு இருக்க வேண்டும், உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், உம்மஹாத்துல் முஃமினீனுடைய வாழ்க்கை இறையச்சம் இருக்க வேண்டும். இந்த அழகை அன்னைய ஆணுக்கு காட்டக்கூடியதாக மாறக்கூடாது. அந்த அழகு தீனோடு அமைந்தால் அல்லாஹ் அந்த பெண் பயப்படுவாள். கணவன் வீட்டிலே இல்லை, கணவன் வீட்டிலே இல்லை, இந்த அழகை பாதுகாப்பார். அவருடைய பணம் திருமணம் முடித்தால் எனது தந்தை தந்த காணி அல்லவா, எனது தந்தை வாங்கி தந்த வேல் அல்லவா, எனது தந்தை கட்டி தந்த பங்களா அல்லவா என்று பணத்திமரோடு பேசுவாள். மார்க்கத்தோடு பணம் இருக்கட்டும் அவள் பேச மாட்டாள். சொல்லுவாள், இந்த பணம் ரொம்ப தந்தது, இந்த பணம் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு, இந்த பணம் நல்லவர்களுக்கு, இந்த பணம் தீனுக்கு செலவழியுங்கள். மார்க்கம் உள்ள பெண்ணை உருவாக்குங்கள், மார்க்கம் உள்ள குழந்தையை உருவாக்குங்கள், மார்க்கம் உள்ளவர்களை தேடி திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணத்தை ரிவாயத்து வருகிறது, தொழுகை இல்லாதவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அன்பானவர்களே, அதுபோன்று பட்டம் பதவி எதுவும் இருக்கட்டும், ஆனால் அன்பானவர்களே மார்க்கம் இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், தரிவத்தியலாக உங்களது வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், வாழ்க்கை இன்பமாக மாறும். தீன் இருந்தா அந்த தாய் வீட்டில் நாங்கள் இந்த ஜும்மால வந்திருக்கக்கூடிய 200-250 பேருக்கு கணக்கெடுத்தா, விளையாடவர்களே, விவசாய தோட்டத்துக்கு 1 ஏக்கருக்கு தண்ணி அடிக்க போறவங்க, 2 ஏக்கருக்கு தண்ணி அடிக்க போறவங்க காலையில போனா எத்தனைக்கு வருவீங்க? கடல் தொழிலுக்கு போறவங்க காலையில போனா எப்போ வருவீங்க? இரவையில வள வைக்க போறவங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? வியாபார தொழிலுக்காக, கொழும்புக்காக, நிகழ்வுக்காக, புத்தகத்துக்காக, கடைக்காக போறவங்க காலை 8 மணிக்கு போறவங்க நைட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? அதிகமான நேரம் வீட்டில் இருக்கிறது உங்களோட மனைவி. அதனால மனைவிட்ட தீன் இருக்கணும், மனைவிட்ட தீன் இருக்கணும். மனைவிட்ட தீன் இருந்தா அந்த பெண் குழந்தை தீண்டாரியாக வளரும். அந்த பெண் குழந்தைக்கு மோசமான தன்மை வராது, அந்த ஆண் குழந்தைக்கு மோசமான தன்மை வராது. இது வாப்பாட்டையும் உம்மாட்டையும் இருக்கின்ற இந்த தன்மைகளால குழந்தைகள் இப்படியான சிச்சுவேஷன், இப்படியான நிலைமை. இது தாயுடைய தந்தையுடைய பொறுப்பாக இருக்குது. மேலானவர்களே, மணந்ததுக்கு பின்னால அந்த பொம்பளைய நெற்றி முடிய பிடிச்சி என்ன ஓதுறோம்? அல்லாஹ்வே நீ அஸ்ஸலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜபலத் அலைஹா வ அஊதுக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபலத் அலைஹா. இப்பதான் மணந்து கொள்றாரு, இப்பதான் திருமணம் முடிக்கிறாரு. மேலானவர்களே, ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகல. அப்பதான் அவருடைய நெற்றி முடியை பிடிக்கும் போது கேட்கிற நல்ல தாருங்க, பாவத்தை விட்டும் பாவம் கெடுதி இருந்தா பாதுகாத்து ரப்பு என்று ஒரு கணவன் ஒரு மனைவியுடைய நெற்றி முடியை பிடிச்சி கேட்கணும் நபி சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால 10 மாசத்துக்கு பின்னால கிடைக்கிற குழந்தைக்கு திருமணத்தின் போது கணவனும் மனைவியும் நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி கொள்ளுங்கள்.
கணவனுடைய மனைவி வாழ்க்கையை சிறப்பாக கண்ணியமாக குர்ஆன் ஹதீஸும் சொல்லுவது போன்று நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். மனவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இவ்வாறான பல சிறப்புகளை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. திருமணம் முடித்து விட்டோமா? உங்களது மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களது மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் அறைக்கு செல்லுகின்ற போது நீங்கள் ஒரு முஸல்லாவை விரித்து கணவனும் மனைவியும் ஒரு சுன்னத்தான தொழுகைகளை தொழுது, யா அல்லாஹ், நாம் மணந்து விட்டோம் ரப்பே, எமது வாழ்க்கையை சந்தோஷமாக்கிவிடு, எம் இருவருக்குமான சாலிஹான குழந்தையை தந்துவிடு என்று தாயும் தந்தையும் சொல்லிக் கொடுங்க. மார்க்கம் இல்லாத, தீன் இல்லாத, குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய ஷரியாவுடைய விளக்கம் இல்லாத தாயும் தந்தையும் என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க? என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க? நாங்க 250 சாப்பாடு கொடுத்தோம், நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல நாம விட்டோம், நாங்க இப்படி நாங்க எல்லாம் புரியாத சும்மா அந்த மாதிரி ஸ்பெஷல் புரியாது. விளையாடவர்களே, பெருமைக்காக அல்ல, பெருமைக்காக திருமணம் அல்ல. அவளுக்கு சாத் நபி அவர்கள் சொன்னாங்க, சின்ன ஆட்டுக்குட்டியாவது அறுத்து வலிமா போடுங்க, பெருமைக்காக சொல்லல நபி அவர்கள். இது பெருமை, கொடி கட்டி பறக்கிறதுக்காகவே. இன்னும் கல்யாணம் முடிச்சு பேரப்பிள்ளைய கண்ட எத்தனையோ உமா பாப்பா இன்னும் கடனை கட்டி முடியல, இன்னும் கடன் கட்டி முடியல. ஊருக்கு சாப்பாடு, ஊருக்கு சாப்பாடு. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எனவே நாங்க எங்களோட குழந்தைய நல்ல முறையில் வாரத்துக்கு இன்னொரு விஷயம், உமா பாப்பா துவா செய்யும். என் குழந்தை தவறு செய்தியா அல்லா, என் குழந்தை தொட மாட்டாண்டியா அல்லா, என் குழந்தை பள்ளியோடு தொடர்பில்லையா அல்லா. மூத்தவங்களுக்கெல்லாம் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறார். தாய் தந்தைக்கு மோசமான வார்த்தை யூஸ் பண்ணலாம். மேலானவர்களே, சுன்னத்தான் நோக்கி துவா செய்கிறேன். 4 மணிக்கு 3:30 மணிக்கு தாஜத்துக்கு ரப்புட்ட முனாஜா செய்கிறேன். எத்தனை பேர் செய்யறோம் உங்களோட பிள்ளைகளுக்காக? உள்ள மதரசால ஓடுது, உள்ள ஆபீஸாக இல்லை, அதை கோல் பண்ணி சொல்றாரு, பாப்பா இந்த முகமது பாப்பாவை கூப்பிட்டு சொல்றாரு, மகன் 3 வருஷமாகிட்டு, இன்னும் 1 ஜூஸ் தான், இன்னும் 5 ஜூஸ் தான். இந்த மகன் 5 வருஷம் மதரசால வந்து ஒண்ணுமே விளங்குது இல்லையே, ஏதாவது பாருங்க. மேலானவர்களே, உம்மாவும் பாப்பாவும் அதை கேட்ட சமயம் முஸல்லாவை போட்டு தொழுது உமா பாப்பா எடுத்துக்கிறது. பாடசாலையில் அதிபர் கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு, உங்களோட பிள்ளைடைய சில பலகீனங்கள் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது, வீட்டுக்கு வந்து ஒரு 100 ரூபாயை, ஒரு கிலோ அரிசியை, 1/2 கிலோ சீனியை சதக்கா கொடுத்து அல்லாஹ்ட்ட தொழுது அழுத தாய் எத்தனை பேர்? தந்தை எத்தனை பேர்? அன்பானவர்களே, தாயும் தந்தையும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டாம், தாயும் தந்தையும் அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டாம், தாயும் தந்தையும் நபியுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுக்கல் என்றால் எங்கள குழந்தைய எதிர்காலத்தில் ஒரு சிறந்த அதிபராக, ஒரு பாடசாலையின் ஆசிரியர்களாக, இந்த பள்ளியின் நிர்வாக தலைவர்களாக, நிர்வாகிகளாக, சமுதாயத்தின் சிறந்த நல்லவர்களாக நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஸ்ஹாபுல் குதுபி பாதல் குர்ஆனி கிதாபுல் புகாரி, மேலானவர்களே, குர்ஆனுக்கு அடுத்ததாக சஹீஹான கிரந்தம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. அவருக்கு புகாராவில் பிறந்ததுனால புகாரி. அவரோட பேர் முஹம்மது பின் இஸ்மாயில். முஹம்மது பின் இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய மகன் முஹம்மது. மேலானவர்களே, 6 வயசுல வாப்பா இஸ்மாயில் மகனை ஒரு ஆலிமாக, ஒரு முஹத்திஸாக, ஹதீஸுடைய துறையில் சிறந்தவராக ஆக்கணும் என்று கவலைப்பட்டாரு. மகனுக்கு 6 வயசு, வாப்பா மௌத்தாகிட்டார். இப்போ உம்மா ஆசை வைக்கிறார், கணவன் ஆசை வச்சாரு, மகனை ஆலிமாக்கணும், மகனை முஹத்திஸாக ஆக்கணும். ஆனா கணவன் மௌத்தாகிட்டார், மனைவி தயாராகிறார். மேலானவர்களே, அல்லாஹ் ரெடியார்களே, இப்ப தயாராகும் போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய 2 கண்ணும் குருடாயிட்டு, 2 கண்ணும் குருடாயிட்டு. வாசிக்கிற கிதாப் புகாரி இமாமுடைய கிதாபை வாசித்து பாருங்கள், வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை படித்து பாருங்கள். 2 கண்ணும் குருடாகிவிட்டது. அல்லாஹ் மறுபாடு செய்கிறார், எனது கணவன் மகனை ஹதீஸாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், நானும் அவன் மகிழ்ந்த பின்பு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய மகளுடைய 2 கண்ணும் கூடாகிவிட்டது. ரப்பே, நீதானே படைத்தவன், நீ பராமரிப்பவன். இரவு நடுங்கிசையிலே மகனை உதவி செய்து விட்டு
மகனுக்கு அழகான முறையிலே உணவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு மகனை உறங்க வைத்துவிட்டு தாயை வீட்டு வேலையை எல்லாம் செய்துவிட்டு நடுநிசையிலே முசல்லாவை போட்டு தொழ ஆரம்பித்தார். யா அல்லாஹ், எனது மகனை, கண் பார்வையுள்ள மகனை எனது கணவன் முஹத்திஸா ஆக்க வேண்டும் என்று ஆசை வைத்தார். எனது கணவன் மரணித்து விட்டார். எனது மகனை முஹத்திஸாக ஆக்க வேண்டும் என்று நான் ஆசை வைத்தேன். எனது மகனை 2 கண் பார்வைகளையும் நீ எடுத்து விட்டாய் நாயகனே, அந்த குழந்தைக்கு பார்வையை கொடுப்பவன் நீ தான் ரப்பே என்று பிரார்த்தித்தார்கள். நடுநிசையிலே மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுளை பேசுகிறார்கள். அருமை தாயே, உங்களது மகனுக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்து விட்டார். உங்களது மகனுக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்து விட்டார். வருகிறார்கள் மகனை பார்ப்பதற்காக. மகன் ஒது செய்துவிட்டு முசல்லாவிலே தொழுகையிலே துவாவிலே இருக்கிறார். சுபஹானல்லாஹ். எத்தனை தாயும் தந்தை கெட்ட குழந்தை காணும் போது, தவற காணும் போது, மகனின் பலவீனத்தை பார்க்கும் போது அல்லாஹ்வோடு பிரார்த்தனை செய்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே தொழுது அழுதவர்கள், மகனுக்காக நோன்பு பிடித்தவர்கள், மகனுக்காக தர்மம் கொடுத்தவர்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ் அடியார்களே, கனவான்களை சொல்வர்களே, சுதைஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஹரம் ஷரீஃபுடைய இமாம் எல்லாருக்கும் தெரியும். சுதைஸ் ரஹ்மத்துல்லாஹ் வீட்டார்களை, குடும்பத்தார்களை, மிக பிரபலியமான சம்பவம். குடும்பத்தார்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு தயாராகிறாங்க. சுதைஸ் ரஹ்மத்துல்லாஹ் சிறு பிராயத்தில் அவங்களுடைய நாங்கள்லாம் எங்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் மாதிரி சின்ன துடிகள் இருக்கும். அப்படி அந்த உணவுல தூக்கி மண்ணை கொஞ்சம் தூவி விட்டாங்க. சின்ன புள்ள, தெரியாத புள்ள. பாப்பாவுக்கு கோவம், உம்மாவுக்கு கோவம். உம்மா என்ன செஞ்சாங்கடா, மகனுக்கு பதுவா செய்யல. யா அல்லாஹ், இந்த சுதைஸை இந்த முழு உலகத்துக்கு இமாமாக ஆக்கியா அல்லாஹ். அந்த ஆத்திரத்தை பொங்கி ஆத்திரத்தோடு இந்த சுதைஸை இமாமாக ஆக்கு என்று பிரார்த்தித்தார்கள். ஹரம் ஷரீஃபில் இமாமாக காரியாக ஆக்கப்பட்டார். மேலானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்களே, உங்களது பிள்ளைக்கு சாபம் செய்யாதீர்கள். உங்களது பிள்ளை தவறு செய்யும் போது மதுவா செய்யாதீர்கள். ஜுரைஜிரா மேலானவர்களை சமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் மூத்த பெரும் உலமாக்களை சம்பவமாக சொல்கிறேன். மாமனா சமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு வண்ணத்தை பூச்சை வச்சு விளையாடி கொண்டிருந்தாங்க. நூலை கட்டி விடுவாங்க, எடுப்பாங்க. அப்படி வருத்தம் படும் அந்த பூச்சி. உம்மா சொன்னாங்க, மகன் சமக்ஷரியை பார்த்து, மகன் பாவம்மா, அதாவது சிட்டுக்குருவி, மகன் பாவம்மா, அதை விட்டுடுங்கம்மா. அவர் என்ன செய்வாருன்னா, உம்மட சொல்ல கேட்கல, பிடிச்சி இழுத்து விளையாடினார். இதே நிலைமை உனக்கு உண்டாகிறா சமக்ஷரி என்று சொன்னார்கள். ஒரு நாள் பயணிக்கும் போது குதிரை ஒட்டகத்தில் பயணிக்கிறார்கள். ஒட்டகை துள்ளி கொதிக்குகிறது. கீழே விழுந்தார். கால் உடைந்து விட்டது. தாய் தந்தை மேலானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக பெண்களை நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், பெண்மணிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், காரணம் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், அதிகமாக பெண்கள் அதிகமாக சாபமிட்டாங்க. அதனாலதான் அவர்களை நரகத்தில் கண்டேன். அதனால பெற்றோர்களே, மூத்தவர்களே, தாய்மார்களே, உங்களது பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீங்க. உங்களது குழந்தைகளுக்கு துவா செய்யுங்க. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல விஷயங்கள் இருக்கிறது. தரப்பட்ட அந்த நேரங்களுக்குள்ளான சில விஷயங்களை முடிச்சு கொள்ளும். யா உக்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரிகளை பார்த்து மரியம்ல வருவது கேட்டாங்க பனு இஸ்ரவேலர்கள், என்ன வாப்பா, உங்க வாப்பா மோசமான தவறு செய்யக்கூடியவங்க இல்லையே, அப்படின்னா விபச்சாரங்களோ ஹராமோ பாவனையோ செய்யறது இல்லையே, உங்க வாப்பாவும் அப்படி செய்யறது இல்லையே, ஏன் நீங்க தவறா இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த போது, மேலானவர்களே, இது அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கலிமத்துல்லாஹ் ரூஹுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த கூட்டம் அவர்களை தவறாக பிழையாக சொன்னார்கள். நான் என்ன சொல்ல வாரண்டா,
அங்கு ஏன் அந்த தாயை தவறாக சொன்னாங்க? உங்களோட வாப்பா அப்படி இருக்கல தானே, உங்களோட உம்மா அப்படி இருக்கல தானே, அப்ப ஏன்பா தவறு செஞ்சீங்க? இந்த ஆயத்துடைய விளக்கம், உம்மாட்ட வாப்பாட்ட அல்லாஹ்வுடைய பயம், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பக்குவங்கள், தொழுகைகள், மஸ்ஜிதுடைய தொடர்புகள், குர்ஆனுடைய தொடர்புகள், திக்ர் திலாவத்துடைய தொடர்புகள், துஆவுடைய தொடர்பு இல்லைன்னா பிள்ளைகளுடைய நிலைமையும் இப்படித்தான் ஆகும். மேலானவர்களே, எனக்கு நான் கொயிட்ஸை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி, நோட்ஸை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. டைமுக்கு முடிக்கிறது தான் சிறப்பு. ஆக மேலானவர்களே, கனவான்களே, சில நல்ல மக்கள் வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது சில பூமி இங்க விவசாயம் செஞ்சிருக்கிறோம், வெங்காயம் நாட்டோம், கரண்ட் பீட் எல்லாம் நாட்டோம், இதை கொண்டு சிலாவத்து நாட்டே இல்லாது. சிலாவத்துல வெங்காயம் நாட்டே இருமா, கொழும்புல கொண்டு போய் வெங்காயத்தை நாட்டே இருமா, கொழும்புல போய் ராபு நாட்டே இருமா, நடக்காது. மேலானவர்களே, அந்தந்த பூமியில் அதுதான் உருவாகும். அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி நல்லதாக இருந்தா அந்த பூமியிலிருந்து நல்லது வரும். உம்மாவும் பாப்பாவும் நல்லவர்களாக இருந்தா பிள்ளை நல்லவராக வரும். உம்மாவும் பாப்பாவும் கெட்டவர்களாக இருந்தா பிள்ளையும் கெட்டவர்களாக வரும். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய இறுதியாக நான் ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். தாய்மார்களே, பெற்றோர்களே, மூத்தவர்களே, ஒரு காலம் இருந்தது, மூத்த உலமாக்கிட்ட பேத்து பேர் வைப்போம், துவா செய்ய சொல்லுவோம். இன்றைக்கு எல்லாம் கூகுள் சர்ச். மேலானவர்களே, இதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. கூகுள் இமாம் ஷாஃபிஈ இல்லை, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி இல்லை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இல்லை. குர்ஆனை, தஃசீரை, ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக்கீன்கள், யகூதிகள், நஸ்ரானிகள் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் எங்களை விட தரமாக படித்திருக்கிறார்கள். மேலானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் மகன் அனஸை கொண்டு நபியிடத்தில் கொடுத்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நல்ல மக்களா இருக்கிறீங்க, மூத்தவங்களாக நபியாக இருக்கிறீங்க, என் மகனுக்கு துவா செய்ய யா ரசூலல்லாஹ். அந்த துவா தான் அனஸுடைய வாழ்க்கையில 120 பிள்ளைகளை உலகத்தில் பெற்றெடுத்தார்கள். 70க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்திருக்கிறார்கள். மேலானவர்களே, பேரித்து தோட்டத்தில் ஒரு வருடம் அறுவடை கிடைக்கிறது நபியுடைய துவாவின் காரணத்தினால. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, வருடத்தில் 2 முறை அல்லாஹ் தஆலா அந்த அறுவடையை கொடுத்திருக்கிறார். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இப்படியான பல சிறப்புகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரியும். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு மாமேது. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, உம்மா மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பேசி ஒரு முறை கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட வீட்டில் தங்கவா? சொன்னாங்க, ஓ தங்குங்க. நபி அவர்களுடைய கலா ஹாஜாவுடைய தேவை, ரசூலுல்லாஹ் போறாங்க. இப்னு அப்பாஸ் தூங்க வரல, நபிக்கு ஹிதமத் செய்ய வந்தாங்க. அந்த தண்ணியை எடுத்து நபியுடைய கலா ஹாஜாவுடைய தேவைக்காக முன்னால வச்சாங்க. நபிக்கு தெரியாது யார் வச்சது. மைமுனாட்ட கேட்டாங்க, மைமுனா, தண்ணியை நீங்க நான் ஏற்பாடு செஞ்சீங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் வைக்கல. இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, மகன் நீங்களாம் வச்சீங்க. ஓ யா ரசூலுல்லாஹ் நான் வச்சேன். அந்த தண்ணீரை பாவித்த ரசூலுல்லாஹ் ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், அவருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடு, குர்ஆனுடைய விளக்கத்தை கொடு. இந்த உலகத்திலேயே பெரும் உலமா நாதாக்களை விட சிறந்த முஃபஸ்ஸிரீனாக இந்த உலகத்திலே தோற்றம் பெற்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய ஒரு துவாவினார். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நபியார்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற பெரிய பாக்கியம் குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை என்ற பாக்கியத்தை நாம் அழகாக, ஒழுக்கமாக, பக்குவமாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்ப்பதற்கு ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் பக்குவத்தை, பேணிதலை, அல்லாஹ்வுடைய பயத்தை, அச்சத்தை எடுத்து அந்த குழந்தைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வைப்பதற்கு வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் மன்னித்தியா. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் மன்னிச்சியா.
யா அல்லாஹ் மன்னரை வாழ்ந்துக்குள் இருக்கக்கூடிய யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சுக்கோயா. யா அல்லாஹ் எங்களுடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோயா. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை பாவங்களை மன்னிச்சுக்கோயா. அல்லாஹ் அந்த குழந்தைகளை ஆண்களாக தாய்களாக நல்லவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக பாக்கியம் உள்ளவர்களாக ஆக்கிரியா. ரப்பே ரஹ்மானே குர்ஆனை அதிசயம் கற்றுத்தந்த என்னுடைய கண்ணியமான உஸ்தாத்மார்கள் யா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சுக்கோயா. அவர் வாழ்க்கையில வரக்கத்தை உண்டாக்கிறியா. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தந்திரியா. கடன் இல்லாத மூட்டை தந்திரியா. பெருமான இறக்கம் உள்ளவரே யா அல்லாஹ் இந்த ஊருக்கு வரக்கத்தை உண்டாக்கிறியா. ஒற்றுமை உண்டாக்கிறியா. கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வை உண்டாக்கிறியா. விட்டு கொடுப்பை உண்டாக்கிறியா. பெற்றார்களுக்கு வழிபடக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிறியா. எல்லா குழந்தைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோர்களாக ஆக்கிறியா. பெருமான மதாரிசுகளையும் மசாஜிதுகளையும் கபல் செய்து கொள்வாயாக. உலமாக்களை கபல் செய்து கொள்வாயாக. ஆரோக்கியமான ஆபியத்தால் வாழ்க்கையை தந்திரியா. கனிமாவுடைய பொருத்தை தந்திரியா. உயர்ந்த சொருக்கத்தை தந்திரியா. எல்லா ஜன்னத்தில் விடுதலை தந்திரியா. எங்களை பொருத்திக் கொள்வாயாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.